ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 24வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். உங்க புக்கில் 277. உத்ஸீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹந்த்யாமிமாஃ பிரஜாஹ. இறைவன் பகவான் கிருஷ்ணர் இந்த இடத்துல, அதாவது ஞானிக்கு கர்மம் என்பது இல்லை, அந்த கர்மத்தினால் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. அப்படிங்கும்போது இங்கே ஞானியை ஈஸ்வரனோட ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுறார். சரீரத்தில் நின்று பார்க்கும்போது ஞானி இந்த சரீரத்துக்குள் உட்பட்ட ஒரு லிமிட்டெட் இது உடையவர் தான். ஆனால் ஈஸ்வரன் இந்த உலகத்தை சிருஷ்டிகர்த்தா ஸ்திதிகர்த்தா லயக்கர்த்தா அப்படி இருக்கும்போது ஞானி ஒரு மனிதன் தானே, அவர் எப்படி ஈஸ்வரனோட கம்பேர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாதியில் பேதம் இருக்குது. ஞானியோட உபாதி சரீரம். உபாதினா எந்த ஒன்று தன்னுடைய குணத்தை அருகில் இருக்கிற இன்னொன்று மேலே ஏற்றி வைக்கிற சக்தி படைச்சதோ அதுக்கு பேர் உபாதி. இந்த இடத்துல சரீரம் என்ன பண்ணுது, தன்னுடைய லிமிட்டட்னஸ்ஸை ஆத்மாவின் மேலே ஏற்றி வச்சு நமக்கு காமிக்கிறதுனால நம்ம சரீரம் இங்கே உபாதி. அதை போல ஈஸ்வரனுக்கு உபாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா, திரிகுணாத்மிகா மாயா. அது தனக்குள் பரிணாம உபாதான காரணம் ஃபார் திஸ் ஜெகத்து. தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு முக்குணங்களை உடையவள் இந்த உலகத்தை படைக்கிற மாயா தான் ஈஸ்வரனுக்கு உபாதி. அப்போ பிரம்ம தத்துவங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஞானி இடம் வெளிப்படுகிற அதே பிரம்ம தத்துவம் தான், அதுதான் நான், அதுதான் ஆத்மா, அதுதான் ஈஸ்வரோட மாயிலும் ரிஃப்ளக்டிங் மீடியம். இங்கே ரெண்டு வேற. ஒரே ஆத்மா பிரம்ம தத்துவம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, சரீரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அவனுக்கு ஜீவன் பேர் சொல்கிறோம். அதே பிரம்ம தத்துவம், அதே ஆத்ம தத்துவம் மாயையில் வெளிப்படும் போது அவருக்கு ஈஸ்வரன் பேர். அப்போ எப்போ ஒரு ஞானி ஞான நிஷ்டையில் இருக்கிற ஞான நிஷ்டைக்கு வந்த ஒரு ஞானி ஏன் அந்த இடத்துல எப்படி ஈஸ்வரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஈஸ்வரன் கர்மத்தை கடந்தவர். அவர் கர்மத்தினால பிறக்கல, அவர் கர்மத்தினால கட்டுன்றதும் இல்லை. அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் அந்த பிரம்மனை தவிர்த்த வேறல்ல. எப்படி மாய ஒரு நாம அந்த ஜீவன்கிறது அஜ்ஞானத்துக்கு உட்பட்டு அங்கே அந்த அஜ்ஞானம் மாயை ஆவரணம் விக்ஷேபம் ரெண்டு சக்தி அங்கே வெளிப்படுத்துகிறான். அஜ்ஞானியாக இருக்கும்போது அவர் ஞானத்தை பெறும்போது அந்த ஆவரண சக்திங்கிறது அங்கே இல்லை, விக்ஷேபம் மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போது ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது, ஈஸ்வரனிடத்தில் மாயை வெளிப்படும் போதும் அங்கேயும் என்ன கிடையாது, ஆவரண சக்தி கிடையாது, அங்கே விக்ஷேபம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அஜ்ஞானியாக இருக்கிற வரைக்கும் இங்கே மாயை தன்னுடைய ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் வெளிப்படுத்துகிறா. ஈஸ்வரன் எப்பொழுதுமே மாயினுடைய ஆவரண சக்தியிலிருந்து விடுபட்டவர். விக்ஷேபம் ப்ரொஜெக்ஷன் அது மட்டும்தான் அவருக்கு இருக்கும் அங்கே வெளிப்படுத்துகிற இடத்துல. இப்போ அஜ்ஞானியாக இருக்கிறவன் ஞானியாகும் போது அந்த ஆவரண சக்தி அவர் என்ன பண்ணிடுறாரு, அகம் பிரம்மாஸ்மி. அப்போ மறைத்தல்ங்கிற செயல் அங்கே செய்ய முடியாது மாயினால.
அஜ்ஞானத்தினால. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அஜ்ஞானம், டோட்டலாக பார்க்கும்போது மாயா. அப்போ அந்த இடத்துல ஆவரண சக்தி மறைக்கப்படும் போது 2 பேர் என்ன ஆகுறாங்க? ஈஸ்வராஜி, அந்த ஞானி பிகம் ஈஸ் ஈஸ்வரகா. அந்த இடத்துல தான் ஞானி ஈஸ் ஈஸ்வரகன்னு சொல்லலாம். அப்போ ஈஸ்வரனாக இருக்கிறார் ஞானி அப்படிங்கும்போது ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது? தேர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். கர்த்தவியம், விகித கர்மம், அப்புறம் ஆசிரம கர்மம், ஒரு வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், இதெல்லாம் யாருக்கு கிடையாது? ஈஸ்வரனுக்கு கிடையாது. ஏன்? அவர் ஆவரண சக்தியை கடந்தவர், அது ஒழிச்சவர். அப்போ ஞானியும் அந்த ஆவரண சக்தியிலிருந்து விடுபட்டதுனால அவருக்கு என்ன கிடையாது? ஆசிரம தர்மம், விகித கர்மம், இறைவனால் விதிக்கப்பட்ட கர்மம் எப்படி இறைவனுக்கு இல்லையோ, ஈஸ்வரன் இந்த இடத்துல இல்லையோ, அவர்தான் நியந்தா நியதியாக இருந்தாலும் அவருக்கு அந்த கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன் எப்படி அவருக்கு இல்லையோ, அதே போல அந்த ஞானி ஆவரண சக்தியிலிருந்து மீண்டு வரும்போது அவருக்கும் என்ன கிடைக்குது? அந்த விகித கர்மம், கர்த்தவியம், ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், கர்மம், தர்மம், இதெல்லாத்திலிருந்து அவர் விடுதலை ஆகிறார். அப்ப ஆனதுக்கு அப்புறம் அந்த ஞானி எப்படி நடந்துக்குவாரு? அவருக்கு இப்ப எதுவுமே கிடையாதா? ஏதோ ஆசிரம தர்மம் கிடையாது, வர்ண தர்மம் கிடையாது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, என்னை பாரு. ஈஸ்வரன் அவதாரமாக வந்த என்னை பாரு. நான் என்ன பண்றேன்? எனக்குன்னு அடையப்பட வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது, இன்னும் அடையப்படாததுங்கிறது எதுவும் கிடையாது, இன்னும் செய்யப்பட வேண்டிய கர்மங்கிறது எதுவும் கிடையாது, இன்னும் செய்யப்படாம நான் என்ன வச்சிருக்கிறேங்கிற கர்மம் எனக்கு எதுவும் எப்படி கிடையாதோ, அதை போல் அந்த ஞானத்தை பெற்றவனுக்கு, ஞானிக்கு அந்த எதிலிருந்து விடுபடுகிறான்? ஆரண தர்மம், ஆசிரம தர்மத்திலிருந்து விடுபடுகிறான். ஆனா அவன் எப்படி ஆனா நான் எல்லாத்தையும் விடுபட்டாலும் அவதாரமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? எப்படி நான் விடாம க்ஷணந்தோறும் பிறந்த குழந்தையிலிருந்து கடைசி உயிர் விடுற வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கிறனோ, அதை போல ஞானி என்ன பண்ண? தர்மத்துக்கு உட்பட்டு 24/7 நான் எப்படி கர்மத்தை விடாம செய்யறனோ, லோகக்ஷேமார்த்தம் நான் எப்படி செய்யறனோ, அந்த மனம் வந்து அந்த ஞானிக்கு அமையும். அதே எல்லா தர்மத்திலிருந்து சாஸ்திரமே விடுவித்துட்டாலும், விடுவித்துருச்சு சாஸ்திரமும் சரி, பகவானும் சரி விடுவிச்சிருச்சு. ஆனாலும் அவர் லோகக்ஷேமார்த்தம் செயல்களை செய்து கொண்டிருப்பார். எப்படி ஈஸ்வரன் தான் செய்கிற கர்மத்தினுடைய கர்ம பலனில் வந்து பாவ புண்ணியங்களை ஏற்றுக்கொள்வதில்லையோ, அவர் அதை பாதிப்பதில்லையோ, எப்படி அவர் அதிலிருந்து விடுதலை பந்தகலிருந்து விமுச்சியாக கர்மம் பண்ண கர்ம பலன் வரும் இல்லைங்களா? ஆனா ஈஸ்வரனுக்கு அது வராது. அதை போல ஞானிக்கும் அவன் செய்யற கர்மத்தினுடைய பலன் அவருக்கு வந்து சேராது. ஜீவன் முக்த காலத்துல வெண்ணாயிடுறான். எல்லா கர்மத்தையும் எரித்து சஞ்சித்த கர்மம் எரிச்சு வச்சு பிராரப்த கர்மமும் நம்ம இதுல தத்துவபோதத்துல பார்த்திருக்கோம். யார் அவரை வணங்குகிறாரோ, யார் அவரை தூஷிக்கிறார்களோ அது அங்கங்க போயிட்டு இருக்குமே தவிர அவருக்குன்னு அக்கௌண்ட்ல புண்ணிய பாப்பங்கிறது சேராது. கர்மம் அவரை பந்தப்படுத்தாது. இது பேசிக்கா இதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. ஆனா ஞானிய அப்ப எப்படி நடந்துக்குவாரு? எப்படி நான் நடந்துக்கிறேனோ, ஜஸ்ட் லைக் தட் ஞானி வில் டூ. சுபாவமா ஈஸ்வரனுடைய தத்துவத்துக்கு அவர் வந்துருவார். அவருடைய ஈஸ்வருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஒரு அவதார புருஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ அதை போல அவரும் வந்து விடுவார். அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் 3-4 ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அகம். அகம்னா இந்த இடத்துல கிருஷ்ணர் அவதார புருஷனாக இருக்கிற ஈஸ்வர தத்துவம் இப்ப என்ன ஆயிடுச்சு? கிருஷ்ணராக வந்த நான் கர்மத்தை ந குறியாம் சேத். சப்போஸ் நான் கர்மத்தை செய்யாம எந்நேரம் தியானத்திலி தவத்திலி உட்கார்ந்துருக்கேன், வர்றவங்க சாமி கும்பிட்டு போங்க என்னைய, அப்படி வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? நான் வந்து அவதார புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்நேரம் ஆசீர்வாதம் பண்றேன், ஒரு இடத்துல சமணங்கள் போட்டு உட்காந்துட்டு வந்து அவங்க போனவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு நான் உண்டு என் வேலையை உண்டு 3 வேளை சாப்பிட்டேனா தூங்கினேனா வாங்க ஆசீர்வாதம் பண்றேன், அப்படி தட்டத்தில் கொஞ்சம் காசை போட்டு போங்க, ஏன்னா மறுபடியும் எனக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும் அப்படி நான் உட்காந்துருந்தேன்னா, அதான் சொல்றாரு சேத். இஃப் சப்போஸ், சேத்துங்கிறது சப்போஸ், இஃப் பண்ணியிருந்தேன்னா
என்ன நடக்கும் தெரியுமா? இமே லோக்காக, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உத்சீதேயுகு, அழிந்து விடுவார்கள், கெட்டு போயிடுவார்கள். இவங்களை காப்பாற்றணும்னு அவதாரம் எடுத்துட்டு இப்ப நானே என்ன பண்ணிடுறேன், கெடுவதற்கு உதாரணமாக நான் அமர்ந்து விடுவேன். சங்கரஸ்ய ஜாதி சேர்க்கையை கர்த்தா, ஜாதி குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவேன்கிறார். நான் கர்மத்தை செய்யாம எனக்கு உண்டான ஆசிரம தர்மம் வர்ண தர்மத்தை எப்ப நாம விட்டமோ, நாம சமுதாயத்துல பாக்குறோம் ஜாதி கலப்பு சர்வசாதாரணமா நடக்குது. அதை தவிர அன்னைக்கே சொல்லிட்டாரு, 5000-10,000 வருடம் கேட்டு சொல்லிட்டாரு, எப்ப நீ உன்னுடைய வர்ண தர்மத்தையும் ஆசிரம தர்மத்திலிருந்து நீ விலகுகிறாயோ, ஜாதி கலப்பு வீட்டில் நடைபெறும். அதத்தான் அவரு எப்பயே சொல்லி வச்சிருப்பாரு. நான் செய்யலின்னா என்ன நடக்கும் ஜனங்களுக்குள்ள? ஜாதி கலப்பு. ஏன்னா அந்த எதுக்காக வர்ணம், எதுக்காக அந்த நமக்குன்னு ஒரு குலம் கோத்திரம், நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, அதுல இருந்து மனிதன் வெளியில வர்றானோ கண்டிப்பா எல்லாம் என்ன கெட்டு போய் விடுவார்கள். அந்த வேர்டு என்ன? உத்சீதேயுகு, அழிஞ்சு போவாங்கன்னு நம்ம சொல்ற பாத்தீங்களா? கெட்டு போவாங்கன்னா சாவறது இல்லைங்க. எந்த வகையில இப்ப நாம கெட்டு போயிருக்கணுமோ அதைத்தான் அவர் அன்னைக்கே சொன்னார். சோ கர்த்தா சியாம் ஆவேன், அதை நான் செஞ்சவனா. இப்ப சப்போஸ் நான் அப்படி சும்மா உட்காந்துருந்தேன்னா இதையெல்லாம் நமக்கு அவங்களாம் கெட்டு போயிடுறதுக்கு நான் காரணமாயிருவேன். இமாகா பிரஜாகா உபஹன், ஹன் மீன்ஸ் கில்லிங், உபஹன்யாம், அதாவது ஹன்னுனாவே கில்லுங்க, ப்ரிஃபிக்ஸ் உப போடுறாரு. உபஹன்யானா அவங்க மீண்டும் எழுந்து வர முடியாத அளவிற்கு என்ன ஆயிடுவேன்? கொன்றவன் ஆகிவிடுவேன். நான் அவங்கள கொன்றவன் ஆகிடுவேன். கடவுள் அது சொல்றாரு அவர், நான் அதற்காக அவதாரம் எடுக்கவில்லை, மக்களுடைய நன்மைக்காக அவதாரம் எடுத்துட்டு இப்படி கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா, நான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு தலைகளா நின்றுக்கிட்டு மெடிடேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு நான் இப்படி இருந்தேன்னா மக்களை அழித்த விடவன் ஆகுவேன். அதுக்கு சங்கராச்சாரியர் ஒரு சின்ன பாஷ்யம் கொடுக்குறாரு. ஏன்னா டீட்டெயில் அவரே கொடுத்ததுனால சங்கராச்சாரியர் சின்ன பாஷ்யம் 278 பக்கம் கொடுக்குறாரு. நான் கர்மத்தை அனுஷ்டிக்காவிடில், அதுக்கு முன்னால பாஷ்யம் படிச்சிடலாம். உத்சீதேயுகு வினஷ்யேயுகு இமே சர்வே லோகாஹ லோகஸ்திதி நிமித்தஸ்ய கர்மணக அபாவாத் ந குர்யாம் கர்ம சேத் அகம் கிம் ச சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் தேன காரணேன உபகன்யாம் இமாஹா பிரஜாஹா பிரஜானாம் அனுக்ரகாய பிரவృத்தஹ தத் உபக்ரதிம் உபகனனம் குர்யாம் இத்யர்த்தக மம ஈஸ்வரஸ்ய அனனுரூபம் ஆபத்யேத. என்ன மீனிங்க? நான் கர்மத்தை அனுஷ்டாவிட்டால் இந்த எல்லா லோகங்களும் நிலை பெற்றுதலுக்கு காரணமான கர்மம் இல்லாமையால் நசிந்துவிடும். இந்த உலகம் ஸ்திதி ஆயிற்றுக்கு காரணமே தர்மம் கர்மம். அந்த ஸ்திதிக்கு காரணமான கர்மத்தை, தர்மத்துக்கு உட்பட்டான கர்மம் நடைபெற்று கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் என்ன ஆயிட்டு இருக்குது? ஸ்திதியில் நிக்குது. அதே அழிஞ்சு போனா உலகம் என்ன ஆயிரும்? அழிந்துவிடும். மேலும் நான் ஜாதி கலப்பை செய்தவன் ஆகிவிடுவேன். இந்த காரணத்தினாலேயே நான் பிராணிகளை கெடுத்தவன் ஆகிறேன். பிராணிகளை அனுகிரகிக்கிறதுக்காக பிரவருத்தினா அவதாரம் எடுத்து வந்திருக்கிற நான் அவர்களுக்கு கெடுதல் செய்தவன் ஆகிவிடுவேன். ஈஸ்வரனா இருக்கிற எனக்கு இது பொருந்துமா? மக்களை காப்பாற்றக்குன்னு இருக்கிற எனக்கு மக்களை கெடுப்பது என்பது பொருந்துமா? அதனாலதான் குதிரை கழுவுறதுல இருந்து சாணி எடுக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் போர்க்களத்துக்குள்ள போருக்கும் போனேன். சாயங்காலம் அதையும் ரெடி பண்ண, தூதுவனாக போனேன். எத்தனை அரக்கர்களை கொன்றேன். 24 நான் என்ன பண்ணிட்டே இருந்தேன்? கர்மத்தை நான் எனக்காக செய்யல, மக்களுடைய நன்மைக்காக. அதேதான் யார புரிஞ்சுக்கணும்?
ஒரு ஞானியாக இருப்பவர் தனக்காக எந்த கர்மமும் இல்லைனாலும், ஏன்னா ஒரு கர்மம்னா ஒன்னா புண்ணியத்தை, அதாவது ஒரு சித்த சுத்திக்காக கர்மத்தை பண்றவ கர்மயோகி இல்லைங்களா. அந்த மாதிரி சித்த சுத்தியும் தேவையில்லை. இல்ல சதுர்த்தி சம்பத்தியை வளர்த்தி கொடுக்கறதுக்காக கர்மத்தை பண்ணுங்கிறதும் தேவையில்லை. ஞானத்தை பெறணுங்கிறதுக்காக குவாலிஃபிகேஷன் பெறணுங்கிறதும் தேவையில்லை. ஆனாலும் அவர் கர்மத்தை செய்து கொண்டேதான் இருப்பார். ஏன், நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் அவரு இருப்பார். அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அவங்க தான் ஞான நிஷ்டையில் இருக்கிற ஞானி, அவதாரிகை. யதி புனக அகம் இவம் த்வம் கிருதார்த்த புத்திஹி ஆத்மவித் அந்யோவா தஸ்ய அபி ஆத்மனக கர்த்தவ்யா பாவே அபி பரானுகிரக ஏவ கர்த்தவ்ய இதி. நீயாவது அல்லது வேறு ஒருவனாவது என்னை போல் ஆத்மாவை அறிந்தாலும், அது நீயா இருந்தாலும் சரி அர்ஜுனா, நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, ஆத்மாவை பற்றிய ஆத்மவித்து பிரம்மவித்து அவனுக்கு என்ன அடைஞ்சிருப்பான், கிருதார்த்த புத்தி அடைஞ்சிருப்பான். கிருதார்த்த கிருத அர்த்த, அதாவது கர்மத்தை செய்து நான் இந்த கர்மத்தை செஞ்சு இதை அடையணும், இந்த கர்மம் இன்னும் செய்யாமல் இருக்கிறது, என்னால் செய்யப்படாமல் இருக்கிறது, இந்த கர்மத்தை இன்னும் பண்ணாம வச்சிருக்கேன், நான் இனி இந்த கர்மத்தை இனிமேல் தான் பண்ணணும், இந்த கர்மத்தை பண்ணினா தான் எனக்கு என்ன சொல்றது, என்னுடைய கடமைகள் என்ன நான் செய்யாம இருக்கிறேன் அப்படிங்கிற கிருதார்த்த புத்தியை அடைந்திருப்பார்கள். என்னன்னு, என்னால் அப்படின்னா என்ன கிருதார்த்த புத்திங்கிறது சரியா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ எனக்கு உண்டான கடமைகள் எல்லாத்தையும் நான் செய்து முடித்துட்டேன் அப்படின்னா, வீட்டில் இப்ப கிரகஸ்தாவ இருக்கிற நாம கிருதார்த்த புத்தியை அடைதல் என்றால் என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும். சன்னியாசிக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம கிரகஸ்த அவங்களுக்கு இருக்கு, ஆசிரமம் இருக்கு, அதுல லுக் ஆஃப்டர் பண்ணணும், கேர் பண்ணணும் இல்லைங்களா. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ ப்ரோக்ராம் எல்லாம் போடுறாங்க, இந்த ஆசிரமத்துடைய ஸ்டெபிலிட்டிக்கு எத்தனையோ பிளான் பண்றாங்க, கோர்ஸ் போடுறாங்க, பெரிய காரியங்கள் நல்ல நல்ல காரியங்கள் பண்றாங்க. அது மாதிரி கிருதார்த்த புத்தி ஆஃப் நாம் யாரு கிரகஸ்தாவா இருக்கிறனால, கிருதார்த்த புத்தினா என்ன, நிறைய கன்ஃபியூஷன் இதுல இருக்கு. ஏன்னா இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டாங்க, அவங்க சுயநலமா இருப்பாங்க, அவங்க உருப்படாதவங்க அப்படின்னு சொசைட்டிக்குள்ள ஒரு பரவலான கருத்து நிலவுவது தவறு. ஏன்னா கிருதார்த்த புத்தினா என்னன்னு தெரியல. அதாவது கிருதார்த்த புத்தி இப்ப ஞானத்தை பெறுவதற்கு முன் அந்த நாம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அதே குடும்பத்துல அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருதார்த்த புத்தி முதல்ல இல்ல, ஞானத்துக்கு அப்புறம் கிருதார்த்த புத்தி வந்தாச்சு. இதுதான் சொல்றது. ஞானத்துக்கு முன்பு அவனுக்கு என்ன கிடையாது, கிருதார்த்த புத்தி கிடையாது. ஞானத்துக்கு அப்புறம் அவனுக்கு கிருதார்த்த புத்தி இருக்கு. அப்படிங்கும் போது அவனுடைய செய்கிற கர்மத்துல என்ன மாற்றம் வரும்னா, நயா பைசாவுக்கு கர்மத்தில் மாற்றம் வரவே வராது. கர்மத்தில் வருகிற மாற்றம் அல்ல, அல்லது கர்மத்தை செய்வதிலிருந்து விடுபடுவதிலிருந்து எதுவும் கிடையாது. கர்மத்தை ஞானத்துக்கு முன்னால என்னென்ன கடமைகள் அவருக்கு இருந்ததோ அதே கடமைகள் மறுபடியும் இருக்கு, ஞானத்துக்கு பிறகு அந்த கடமைகள் இருக்கும், அதை அவர் செஞ்சுட்டு இருப்பார். ஆனா ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் கர்மா கம்ப்ளீட்டா மாறிடும். இப்ப ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் கர்மா பிஃபோர் ஞானம், எதுக்கு நம்ம கர்மத்தை பண்ணியிருப்போம், எனக்கு இது வேணும், இதை கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மத்தை செய்திருப்பார். அஞ்ஞானியா இருக்கிற வரைக்கும் எதுக்கு கர்மத்தை பண்றோம், கர்மயோகியா இருக்கிற வரைக்கும் எதுக்கு கர்மத்தை பண்றோம், ஃபர்ஸ்ட் உலகத்தில் கர்ம பலன், உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் வேண்டி நம்ம கர்மத்தை பண்ணியிருப்போம். அப்புறம் வகுப்புகளை வந்ததுக்கு அப்புறம் அந்த கரண சுத்தி வேணும்னு நம்ம கர்மத்தை பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு கர்ம பலனை எதிர்பார்த்து அவன் அந்த அஞ்ஞானி கர்மயோகி கர்மத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனா ஞானி அதே கர்மத்தை இன்னும் அவங்களை விட மோர் எஃபிஷியண்டா செய்வார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க மனதில் இருக்கிற கல்மஷங்கள் அந்த கர்மத்தினுடைய எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைச்சிடும், திறமையை குறைச்சிடும். ஏன்னா மனம் 1008 அழுக்கள் இருக்குது, துன்பம் இன்பம், மனம் எல்லாத்திலையும் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பெரிய அலை நடுவுல போட் போனா எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி கஷ்டம். ஏன்னா மனம்ங்கிறது அலை போல மேலே கீழே ஆட்டும். அப்ப அந்த போட் இந்த டிராவல் ஆஃப் த போட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்காது. ஒரு பெரிய அலை வந்தா மேல போகும், சின்ன அலை வந்துன்னா கீழே வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா போகும். இப்படித்தான் டிராவல் யாருக்கு இருக்கோ, தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனம் அப்படி இருக்கும்போது எஃபிஷியன்சி ஆஃப் கர்ம கண்டிப்பா அதுல குறையும்.
சிலது மறந்து போயிடும், சிலது செய்யறதுக்கு உத்வேகம் இருக்காது, சிலதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணுவோம். ஏதோ ஒன்று பண்ணி அதோட எஃபிஷியன்சின்னு தெரியுது இல்லையா, அது குறைஞ்சிருக்கும். குறைஞ்சுதான் அவங்களால செய்ய முடியும். ஆனா ஞானத்து பெற்றதற்கு அப்புறம் அதே வீடு, அதே குடும்ப உறுப்பினர்கள், அதே கர்மங்கள், அத அப்படி அந்த சாதாரண கர்மத்தையே அஞ்ஞானி செய்ய முடியாம திணறிக் கொண்டிருக்கும் போது, திணறதுக்கு காரணம் இறைவனோ குடும்ப உறுப்பினர்களோ அல்ல, அவங்க மனம் அலைமோது மனமாக இருக்குது. என்ன சொல்ற, சுனாமி வந்த மனமாக இருப்பதால் அவர்களால் தங்களுக்கு விடப்பட்ட கர்மத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. பிகாஸ் ஆஃப் த கல்மஷா இன் மைண்ட். ஏன்னா நிறைய டைம் அவங்க தேவையில்லாத சிந்தனை கொடுத்து 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 அந்த எஃபிஷியன்ஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம், எஃபிஷியன்ஸ் ஆஃப் மைண்ட் குறைஞ்சிருக்கும். ஞானத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்த அவங்களுக்கு இறைவன் கொடுத்த ஸ்வதர்ம கடமை, குடும்ப கடமைகளா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மனம் ரொம்ப பிரகாசமாக, அமைதியாக, சாந்தமாக, அலையே இல்லாத கடலை போல் மனதை அவங்க பண்ணி வச்சறதுனால போட் அப்படியே அழக ஸ்மூத்தா ஸ்பீடா போய் சேர்ந்துடும். இந்த பக்கம் அலை வீச 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 ஒரு கிலோமீட்டர் போவான், ஒரு பெரிய அலை வந்ததுன்னா திருப்பி எங்க வந்துடுவா, அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனாலும் அங்கேயே வந்து நின்னுக்கு போட்டு. அப்புறம் கொஞ்சம் சின்ன அலை வந்தது, கொஞ்சம் சமாளிச்சா கொஞ்சம் தூரம் போவான். அப்புறம் ஒரு பெரிய அலை வந்ததுன்னா யூ வில் ரிட்டர்ன் பேக், கோ பேக், கோ பேக், கோ பேக். போராட்டம். எதுக்கு கேளு, டைம் இல்லை, போராட முடியல, என்னால வாழ முடியல அப்படிங்கிற அந்த எண்ணம். ஆனா அந்த மனம் இங்க அமைதியானதுனால என்ன நடக்குன்னு யோசனை பாருங்க. ஸ்டார்ட் பண்ண போட்டு ஸ்மூத்தா போறதும் இல்லாம ஸ்பீடா வேற போயிடும். ரிட்டர்ன் பேக்குங்கிற வேலையே கிடையாது. அப்ப பாருங்க, அங்கதான் சொன்னேன், எஃபிஷியன்ஸ் ஆஃப் கர்மா இவங்கனால செய்ய முடியாதத அப்படியே தொடக்க நிமிஷத்துல இவங்கனால பண்ண முடியும். பண்ணிட்டு பாருங்க, they have enough time to for லோகக்ஷேமார்த்தம். ஏன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லா செய்யற வேலையை இவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சிடறாங்க போது சந்தோஷமாக, உத்வேகமாக அவங்களால கர்மத்தை பண்ணும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் மனதுக்குள்ள இருக்கிறதுனால they just look upon the world. யார் யாரு இன் நீட் ஆஃப் மீ, அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு they found என்ன சொல்றது, குவாலிட்டி, குவான்டிட்டி, டைம் டு சர்வ் டு த பீப்புள். இதுதான் ரீசனே தவிர யாராவது சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அவங்க வீட்டுல சும்மா இருக்கிறாங்கிறது நம்மளுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. உங்களை விட யாரே இப்ப லோகக்ஷேமார்த்த ஒர்க் பண்ணாது வராதவங்க என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு வந்து வீட்டு கடமைகள் ஜாஸ்தி, அதனால நம்மளால வெளியில போக முடியல. வெளியில போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுல வந்து வேலை கம்மி, பொறுப்புகள் கம்மிங்கிறது நம்மளுடைய அறியாமை, மாஃபியா லேடியினுடைய வேலை. அப்படி கிடையாது. இதுதான் அவங்களை என்ன பண்ணுது, அந்த மனதை அமைதிப்படுத்தவுடன் நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்க குடும்ப பொறுப்புகளை அவங்க 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல அப்படி எல்லாம் அவங்கள விட இன்னும் எஃபிஷியன்ஸா, ஏன்னா மனம் அமைதியா இருக்கு இல்லையா, எது சரி, எது தப்பு, எது கரெக்ட், எது எப்படி செய்யணும், எது செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாதுங்கிறது மைண்ட் அப்படியே எங்க கண்ட்ரோல் இருக்கிறதுனால அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் they find enough time. ஏன்னா மனம் விசால புத்தி வரும்போது அப்பதான் உலகத்தை அப்படியே வெளியில பார்ப்பாங்க. அப்ப அந்த நம்மளுடைய காலத்தையும் உழைப்பையும் அவர்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. சுபாவமா ஃபோர்ஸ் பண்ணி வர்றதில்லை, தானா என்ன பண்ண. அதான் நேற்று சொன்ன பாத்தீங்களா, அந்த பாடிக்கு என்ன கிடையாது, பேதம்ங்கிறது கிடையாது. ஒரு வாடிய வயிறை கண்டபோது வாடும் அந்த அறிவு இருக்கிறதுனால they ready to come out to the core, they will help the others. இதத்தான் அவர் சொல்றாரு கிருத்தார்த்த புத்தின. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இது வந்து எப்படி ஆயிருதுன்னா, இந்த ஆத்ம ஞானம் வேதாந்த விசாரத்துக்குள்ள போறவங்களுக்கு உலகம் வைக்கிற பேரு அவங்க சுயநலவாதிகள், அவங்களுக்கு அவங்க தான் பெருசு, வீட்டுக்குங்களே யாரையும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. they know how to. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கனாலதான் ஒரு பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸா கொண்டு போக முடியும். எல்லா உறவுகளிடமும் பேலன்ஸா கொண்டு போக தெரிஞ்சவங்க அவங்க தான். நோ என்ன சொல்றது, பேட்ச் ஒர்க் இஸ் நீடட். பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அங்க மனம் எப்படி இருக்குது, கல்வசமே கிடையாது. எப்ப என்ன பேசணும், எப்ப என்ன செய்யணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாமே தர்மத்துக்கு உட்பட்டு செஞ்சு 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 பழகிக்குவாங்க.
ஸோ நோ டைம், தேர் இஸ் நோ நீட் ஆஃப் டைம். எதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் வேஸ்டே ஆகாது. This is find enough time to do karma. கர்மன்யேவாதி காரஸ்தே. They will not accept any கர்ம பலன். மனதில் இது செய்யறதுக்கு முன்னாலே இது இப்படி வருமா அப்படி வருமா அதுவும் கிடையாது. அது கர்மயோக காலத்தில் அவங்க த்ரோ ஆஃப் பண்ணியிருப்பாங்க. செய்யணும். அப்போ அவர் மனதில் தோன்றுகிற எண்ணம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம். அப்படி இருக்கிற மனதில் யார் கோருவா? ஈஸ்வரன் அமுதுக்குவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? குதிரை மாதிரி அவங்க ஓடுவாங்க. கடிவாளை யார் கையில் இருக்கோ? ஈஸ்வரன் கையில் இருக்கும். ஈஸ்வரன் போனா போவாரு, நில்லுன்னா நின்னுக்குவாரு. சோ ஈஸ் ஈஸ்வரா. அதனாலதான் அவர் என்ன பண்றோம்? நம்ம பூஜிக்கிறோம், அதனாலதான் அவரை வணங்குறோம். அதனாலதான் அவங்களுக்கு அந்த மரியாதைங்கிறது சமுதாயத்தில் கொடுக்கப்படுகிறது. புரிஞ்சுக்கணும். இதுதான் என்னது? கிருதார்த்த புத்தி அடைந்திருந்தாலும் அப்படின்னு என்ன? என்னால இதை செஞ்சுதான் நான் இனிமேல் நிம்மதியா இருக்க முடியும். இதை நான் செஞ்சேன்னா தான் நான் நிம்மதியா இருப்பேன். இதை நான் செஞ்சாதான் எனக்கு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது எதுவும் அவர் கிடையாது. அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லாவிடினும் மற்றவர்களை அனுகிரகிப்பதின் பொருட்டு, மற்றவருடைய நன்மையின் பொருட்டு. அனுகிரகம் பண்றது என்னங்க? மற்றவருடைய நன்மையின் பொருட்டு கர்மம் அவசியம் செய்ய வேண்டுங்கிறார். அவன் செய்வான்ங்கிறது உண்மை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீ ஞானியா ஃபியூச்சர் ஆனினா நீ ஞானி நீ நினைச்சுக்குவ. எப்ப இதை நீ செய்யலையோ அப்ப என்ன ஞானி ஆகலின்னு அர்த்தம்னு வச்சுக்க. அதை செய்ய வேண்டுங்கிற ஒரு அழகா நீ அப்படி செஞ்சினா தான் யூ கெட் டு தட் அந்த மோக்ஷத்தை நீ அனுபவிக்கிறீன்னு அர்த்தம். திஸ் இஸ் மோக்ஷம். அடுத்த ஸ்லோகம் 25th. சக்தா கர்மண்ய வித்வாம்சக யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தக சிகீர்ஷு லோக சங்கிரகம். இதுதான் சொன்ன லோக சங்கிரகம். அதே கண்டினியூ ஆகுது. ஓ பரத வம்சத்தில் பிறந்தவனே, ஆத்ம ஞானம் இல்லாதவர் அவித்வாம்சக. வித்வாம்சகனா ஞானம் உள்ளவன். போட்ட ஆப்போசிட். ஞான ஆத்ம ஞானம் இல்லாதவர்கள் கர்மணி கர்மத்திலேயே சக்தாகனா கர்ம பலனில் தான். சக்தம்னா they attached to கர்ம பலன். 100% கர்ம பலனுக்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க? கர்மத்தையே பண்றாங்க ஞானிகள். யதா எப்படி செய்கிறார்களோ, குர்வந்தி ஒரு அஞ்ஞானி ஒரு கர்ம பலனை வேண்டி எவ்வளவு ஈடுபாட்டுடன் எவ்வளவு ஸ்ரத்தையுடன் அவன் கர்மத்தில் ஈடுபடுறானோ அதை போலவே ததா அவித்வான் எப்படி கர்ம பலனை எதிர்பார்த்து அவித்வான் அஞ்ஞானி கர்மத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அதை போலவே வித்வான் என்ன பண்ணுவான்? அசக்தக மனதுல தெரியாது, மனதில் இச்சிக்காமல் எது கர்ம பலனை எதிர்பாராமல் லோக சங்கிரகம் சிகீஷுகு ஆசைப்பட்டு உலக மக்கள் நன்மையின் பொருட்டு என்ன பண்ணுவாம? குர்யாத்து இச்சித்தவனாக தன் கர்மத்தை செய்வான். பலனை கர்ம பலனில் ஆசை இல்லாமல் இந்த மக்களை காப்பாற்றும் பொருட்டு அவன் கர்மத்தை செய்வான். சக்தா கர்மணி அஸ்ய கர்மணக பலம் மம பவிஷ்யதி இதி கேச்சித் அவித்வாம்சக யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான் ஆத்மவித் ததா சக்தக சன். அதை இவர் பாஷ்யம் எழுதுறாரு. ஹே பாரத, எந்த ஒரு அவித்வான் எனக்கு இந்த கர்மத்தினுடைய பலன் கிடைக்க வேண்டும். ஒரு மாசம் வேலைக்கு போறேன் அப்படின்னா சம்பளம் வேணும், தப்புன்னு சொல்ல வரல. எப்படி அவன் வேலையை செய்யறானோ, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, ஜாபுக்கு போறாங்க, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அப்ப கர்ம பலனுக்காக அவங்க என்னவா போறாங்க? டீச்சரா போறாங்க. அவங்க அந்த ஜாபை எப்படி செய்வாங்களோ, அந்த எப்படி அந்த ஜாப் விட்டு போய் எப்படி ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் கர்மா இருக்கு பாத்தீங்களா? கர்ம பலன் தான் மெயின். ஆனா அந்த கர்மத்தை எப்படி செய்வாங்களோ அது மாதிரி பற்றுடன் கர்மத்தை செய்வார்களோ எப்படி ஒரு கர்ம, அதை போல அவ்வாறே வித்வான் செயல்களில் மாற்றம் கிடையாது, ஆட்டிடியூட்ல மாற்றம் இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கணும். செயல்ல இவங்களும் டீச்சர் தான், ஞானி ஆனதுக்கு அப்புறம் அவங்க டீச்சரா இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப அவங்க ஞானியானிக்கு அப்புறம் டீச்சரா இருக்காங்க அப்படின்னா
கர்ம பலனை தானா வருங்க, இவங்க கேட்டாலும் அதுல மனம் உச்சூடு கர்ம பலன் இல்லாமல் நாம இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம், நாம இந்த உலக மக்களுக்கு நன்மை செய்யணும் போது யோசனை பண்ணி பாருங்க, அந்த டீச்சர் எப்படி கிளாஸ் எடுப்பாங்கன்னு. சம்பளத்துக்காக வர்ற ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ் எடுப்பாங்க? ஞானத்தை பெற்றதற்கு பிறகு எல்லாருமே என்னதான் வால்மீகி தான். அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல் டீச்சராகவே இருக்கலாங்க, அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு மட்டும் யோசனை பாருங்க. ஆனா பாருங்க 2 பேருக்கு சம்பளம் வரும். கர்ம பலனை எதிர்பார்த்து அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு மாசான அதே 50,000 சம்பளம் தான், ஞானியானதுக்கு அப்புறமும் அதே 50,000 சம்பளம் தான். ஆனா இவங்களுடைய வேலை எப்படி இருக்கும், யாரு அஜ்ஞானியோடைய வேலை எப்படி இருக்குது நீங்க நம்மள தெரியும். அதே ஞானி ஒரு கிளாஸ் ஸ்கூல்ல டீச்சரா போனாருன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அப்படிதான் இருக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறார். மெயினா ஏன் டீச்சிங் ஜாப் எடுத்தனா இட் இஸ் த நோபலஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட். பிகாஸ் அவங்களோட அடுத்த தலைமுறையை உருவாக்குறாங்க. ப்ரொஃபஷன் இஸ் நோபல் ப்ரொஃபஷன். நீங்க பாருங்க, டாக்டரு, இன்ஜினியரு மாதிரி டீச்சர் ஒரு ப்ரொஃபஷனா கிடையவே கிடையாது. திங்க் பண்ணி பாருங்க, ஏன் கிடையாது? இப்ப டாக்டர் அப்படின்னா அவர் அறிவைத்தானே விற்கிறாரு, வித்துத்தானே கிளைண்ட்டை பிடிக்கிறாரு. வக்கீலு கிளைண்ட்டை பிடிக்கிறாரு, ஏன்னா ஷேரிங், அவர் தன்னுடைய அறிவை வித்து பணம் வாங்குறாங்க. அந்த மாதிரி டீச்சர் தன் அறிவை வித்து பணம் அங்க ஸ்கூல்ல இருந்து சம்பளம் வாங்குறாங்களா? அப்படின்னா நாம ஏன் டீச்சரை ஸ்டூடெண்ட் அப்ப கிளைண்ட்ல தானே சொல்லணும்? டீச்சரை நீங்க கிளைண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கிளைண்ட் தான் சொல்லி. ஏன்னா டாக்டருக்கு கிளைண்ட்டு, இன்ஜினியருக்கு கிளைண்ட்டு, வக்கீலுக்கு, ஏன்னா ப்ரொஃபஷனல் டிகிரிங்க எல்லாம் ப்ரொஃபஷனுங்கிறோம் இல்லையா? இப்ப நிறைய பேர் நான் கிரிக்கெட்டு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிட்டேன், டான்ஸ் ப்ரொஃபஷனல், எல்லாமே அறிவை அங்க ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணி பணத்தை பெறுகிறார்கள். டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், அவங்க படிச்சுட்டு வந்த அறிவை பணமாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் என்ன பேரு? அவங்க யார் யார் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, யார் யாருக்கு யார் யார் தேவையோ அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பேர் என்ன? கிளைண்ட். டாக்டருக்கு பேர் என்ன? அவங்களுக்கு வர கிளைண்ட். வக்கீலுக்கு கிளைண்ட் இல்லைங்களா? பேஷண்ட். ஏன் பேஷண்ட் மாச்சுன்னா அவங்க பொறுமையா இருக்குங்கிறதுக்காக அந்த நம்ம என்ன வேர்டு போடுறோம்? பேஷண்ட்னு போடுறோம். நோய் தீர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கு. அப்போ ஏன் டீச்சரு பெற்ற அறிவை தானே ஸ்கூல்ல கொண்டு விற்கிறாங்க? அங்க அதான் நடக்குது. ஏன் ஸ்டூடெண்ட்னு பேர் வருது? கிளைண்ட்னு பேஷண்ட்னு வேண்டாம், கிளைண்ட்னு ஏன் பேர் வரல? பிகாஸ் டீச்சிங் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன் அட் ஆல். ஏன்னா இங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க அவங்க. எந்த கமிட்மெண்ட்? ஏன்னா அங்க பாருங்க, டாக்டர் கிளைண்ட் எடுங்க, அதாவது ஒரு இன்ஜினியர் கிளைண்ட் அப்படி எடுங்க. எப்ப வேணாலும் யாரு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டுங்கிறவங்க வேணும்னா டாக்டர் வச்சுக்கலாம், வேற டாக்டர்கிட்ட போகலாம். வக்கீல் வேணும்னா இந்த வக்கீல யூஸ் பண்ணலாம், இல்லை வேற வக்கீல்கிட்ட யூஸ் போயிட்டே இருக்கலாம். அப்படி அங்க ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. ஆனா குரு சிஷ்யன்னு வரும்போது, குருங்கிறவரு டீச்சர் அது மாதிரி எடுத்துக்கிறேன், குருங்கிறவரு 100% அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வரணும். அவரா தேர்ந்தெடுத்து வந்திருக்கார். குழந்தைகள் அவரை நாடி வரல ஸ்கூல்ல, இவரா அந்த தொழில் வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள இவரே போய் சிக்கிறாரு. குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணுங்கிற கமிட்மெண்ட்டுக்குள்ள இவரே போய் சிக்கிறாரு. அப்ப சிக்கும் போது அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போகும்போது, அதை ஏத்துக்கொள்ளும் போது, அந்த என்ன சொல்றது, அப்பதான் அவங்க என்ன ஆகுறாங்க? ட்ரூ டீச்சர். ஐ கமிட்டட். எதற்காகவும் அந்த கமிட்மெண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க தான் ட்ரூ டீச்சர். ஏன்னா நான் இதை தேர்ந்தெடுத்து வந்துட்டேன், நான் அதுக்குள்ள கமிட் ஆயிட்டேன், எதற்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு வர்றாங்க பாருங்க. அதெல்லாம் லட்சத்துல ஒரு டீச்சர்ஸ் தான் அப்படி இருப்பாங்க. அவங்க தான் ட்ரூ டீச்சர்ஸ். Many of them are efficient teacher. I am not saying that. Efficient teacher is different from a true teacher. Efficient teacher na அவங்க நல்ல இன்டெலிஜென்ட்டா படிச்சிருப்பாங்க, கோல்ட் மெடல் வாங்கியிருப்பாங்க, how to teach ன்னு தெரிஞ்சிருக்கும். எஃபிஷியன்ட் டீச்சர் நம்ம சொல்றோம். இன்னைக்கு பிக்கப் பண்றது காலேஜ் ஸ்கூல்ஸ்ல அவங்கள தான் பிக்கப் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க நல்லா ஆன்சர் பண்றாங்க, நல்லா நடத்துவாங்க. அது எஃபிஷியன்ட் டீச்சர். எஃபிஷியன்ட் டீச்சர் need not be a true teacher. A true teacher need not be a efficient teacher. But true teacher புடிச்சு உட்கார வச்சீங்கன்னா அவங்க எஃபிஷியன்சியை தானா வளர்த்திக்குவாங்க. ஏன்னா அவங்க கமிட் ஆயிட்டாங்களே. இது ஸ்கூலுக்கு புரியுது. அவங்க எடுக்கிறது
ஏன்னா 2 பேர் வராங்க, 2 பேர் கடைசியில் ஃபைனல் ஆகிறாங்க. ஒன்று எஃபிஷியன்ட் ஆனால் ட்ரூனஸ் இல்லை, ட்ரூ டீச்சர் இல்லை. இன்னொரு டிக்கெட் இருக்குது, அது வந்து ட்ரூ பட் எஃபிஷியன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அந்த டிகிரியில் வந்து எம்எஸ்சிக்கு பதிலாக ஒரு பிஎஸ்சி, எம்எட்டுக்கு பதிலாக பிஎட், இல்லை எம்ஃபிலுக்கு பதிலாக எம்எட் அப்படி இருக்கலாம். ஆனால் ட்ரூ டீச்சரை பிக்கப் பண்ணிங்கன்னா அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அந்த கமிட்டட் டு த டீச்சிங்க்கு வந்தவங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டவங்க தன்னுடைய குவாலிஃபிகேஷனை நீங்க சொல்லினாலும் ஆர்கனைசேஷன் சொல்லினாலும் அவங்க வளர்த்தி கொள்வார்கள். நான் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நடத்தணுங்கிறது அவங்களுக்குள்ள உள் உணர்வாக இருக்கும். யாருக்கு? ட்ரூ டீச்சருக்கு. இன்னைக்கு காலகட்டத்தில் இது எந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கூல் எந்த அளவுக்கு இதை புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க எதையா பிக்கிங் எதை எடுக்கிறாங்க, எஃபிஷியன்சி பார்க்குறாங்க. பட் இந்த காலத்தில் ட்ரூ டீச்சருங்கிறது பிக் பண்ணா ஸ்கூலே நடத்த முடியாது. தட் இஸ் டிஃபரெண்ட் பிகாஸ் ஆஃப் த பேசிக் எஜுகேஷன். ஏன் இந்த ட்ரூ டீச்சர் இஸ் லாகிங் நவடேஸ்? பிகாஸ் அவங்க படிக்கிற காலத்தில் அவங்க யார்கிட்ட தான் படிச்சாங்க. தட் இஸ் அ ப்ராப்ளம். இந்த 2-3 ஜெனரேஷன் அப்படி போயிட்டு இருக்குதா. அதுக்கு முன்னால நம்ம கலாச்சாரம், பாரதத்துடைய கலாச்சாரம் குருக்குல வாசத்துல பாருங்க, குரு இஸ் கமிட்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். கமிட்மெண்ட், இன்வால்மெண்ட், அதாவது அதை எதற்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டார் அவர். இப்போ கிளாஸ் எடுக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டா எந்த காரணத்துக்காகவும் அந்த அவங்களுக்கு 1 hour கொடுக்குறேன்னு கமிட் ஆயிட்டோம்னா எந்த காரணத்துக்காகவும் அதை இழக்கக்கூடாது. அப்பதான் அவங்க ட்ரூ டீச்சர். நீங்க பாருங்க, ட்ரூ டீச்சருங்களுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க, அந்த குவாலிஃபிகேஷனோட கமிட்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க டீச்சிங் அப்படியே சூப்பரா இருக்கும். இந்த குழந்தைங்க அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் த கமிட்மெண்ட் தே என்ஜாய். ஏன்னா ஷி லவ்ஸ் டீச்சிங். அதான் பணம் அது கண்டிப்பா வரும், ஆனா அந்த லவ் ஃபார் டீச்சிங் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் எஃபிஷியன்சி இன் ஹர் கரிக்குலம். கரிக்குலத்தில் இருக்கிற எஃபிஷியன்சிக்கும் அந்த லவ் ஃபார் டீச்சிங் டிஃபரெண்ட். ட்ரூ டீச்சர் மீன்ஸ் ஹி லவ்ஸ் டீச்சிங் பிளஸ் அந்த கமிட்மெண்ட்டை ஏத்துக்கிட்டவங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இப்ப கமிங் டு த சப்ஜெக்ட், ஹே பாரத, அந்த எது இப்ப நம்ம டீச்சர் எதுக்கு எடுத்தோம், அஜ்ஞானியா ஒரு டீச்சர் இருந்தா ஞானியா ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு நம்ம இந்த இவருக்கு இறைவன் சொல்ற இந்த இடத்துக்குள்ள வந்தோம்னா அவங்க தே ஆர் மோர் எஃபிஷியன்ஸ் நான் சொல்ல வரேன். எப்படி ட்ரூ டீச்சர் மோர் எஃபிஷியண்டா இருப்பாங்களோ அதை போல இங்க ஒரு ஞானி ஒரு கர்மத்தை பண்றாங்க. அந்த டீச்சரை வச்சு நான் இப்போ அஜ்ஞானியா இருக்க டீச்சருக்கும் ஞானியான்னு போட முடியாது. ஏன்னா எல்லாரும் ஞானத்தை பெற்ற அந்த இடத்துல நான் கொடுத்த எக்ஸாம்பிள் ஒரு எஃபிஷியன்ட் டீச்சர், ஒரு ட்ரூ டீச்சர் எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அதே போல அஜ்ஞானி மே பி எஃபிஷியன்ட் இன் ஹிஸ் ஒர்க் பட் ஹி வில் நாட் கமிட்டட் டு த ஒர்க். எஃபிஷியன்சி இன் ஒர்க் வேற, கமிட்மெண்ட்ங்கிறது வேற. சிந்திச்சு பாருங்க, புரியும். நம்மளே அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தான் ட்ரூனஸ். இப்போ நான் அந்த சீட்ல வந்து உட்காந்துச்சு அப்படின்னா எந்த தப்பு நடந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ட்ரூ டீச்சர். ஏன்னா என்ன பண்றாங்க, நம்ம ஸ்கூல்ல பாக்குறோம், அந்த இதுக்கெல்லாம் திருந்தாத கேஸ், இதுக்கெல்லாம் திருத்த முடியாது, இந்த பசங்களாம் இப்படித்தான் இருப்பாங்க, அன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு வந்து யூ ஆர் நாட் a ட்ரூ டீச்சர். ஏன் அப்படி பிளேம் பண்றீங்க? வால்மீகி செய்யாத தப்பை அந்த பையன் பண்ணிட்டான், அருணகிரி செய்யாத நாதர் பண்ணாத தப்பை அந்த பையன் பண்ணிட்டா, உன்னால திருத்த முடியும்னு சொல்றீங்க. பிகாஸ் தே ஆர் நாட் ட்ரூ டீச்சர், சோ தே ஆர் கம்ப்ளைனிங். அதே ட்ரூ டீச்சரா இருந்தா she will try her best, கண்டிப்பா she will try her best to correct the students without murmuring. அது ஒன்று இருக்கு இல்லையா, நானும் தான் முயற்சி பண்றேன்பாங்க, வித் மர்மரிங் இல்லை, வித்தவுட் எனி மர்மரிங். ஏன்னா அந்த கமிட்மெண்ட் ஆயிட்டாங்க, அந்த இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஐ எம் ஹியர் டு கரெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து வெறும் கல்வி மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அவனுடைய எதுக்கும் ஒரு நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்களுக்கும் கொண்டு வரணுங்கிறது என் பொறுப்பு. இட்ஸ் given to me by பகவான். அதைத்தான் எதுக்கு இப்ப நான் கம்பேர் பண்றேன், அஜ்ஞானியுடைய கர்மத்துக்கும் ஞானியுடைய கர்மத்துக்கும் இதுதான், இந்த மாதிரி தான் வித்தியாசம் இருக்கும். அவ்வாறே ஆத்மவித்து அறிந்தவன் பற்றற்றவனாய் கர்மத்தை செய்ய வேண்டும். ஆத்மாவை அறிந்தவன், இவர் என்ன சொல்றாரு, ஆர்டராகவே போடுறாரு, ஆத்மாவை அறிந்தவன் அந்த மாதிரி செய்வான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவன் செய்யணும்னு பகவான் சொல்றாரு, நாம என்ன எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அப்படி இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நிறைய பேர் கேட்கறது, எப்படி இப்படி காசே வாங்காம எப்படி, அப்ப எதுக்கு கேட்கிற கேள்வி அப்படிதான் கேட்பாங்க. காசே வாங்காம சொல்லி தரீங்களா, அப்ப எதுக்கு, வாட் ஃபார் யுவர் டீச்சிங்? அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. they cannot understand. அஜ்ஞானியா இருக்க வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் எது பகலோ அது ஞானிக்கு என்னது, இருட்டு.
எது ஞானிக்கு பகலோ அதெல்லாம் அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு அதான் சொன்ன யானிஷா சர்வபூதானா, யானிஷா சர்வபூ, எது அவங்களுக்கு இருட்டோ அது ஞானிக்கு பகல், எது ஞானிக்கு பகலோ அது அவங்களுக்கு இருட்டு. புரிய வைக்க முடியவே முடியாது. அதுக்காக சொன்னேன். அடுத்தது தத்வத்து கிமர்த்தம் கரோதி தத் ஸ்ருணு சிகீஷுகு கர்த்தும் இச்சுகு லோக சங்கிரகம். எதுக்கு அவர் வேலை செய்வாரு? எதன் பொருட்டு அவ்வாறு செய்கிறான் எனில். எதுக்குங்க இவரு இப்ப சுவாமிஜில எவ்வளவு மெனக்கடுறாரு, எதுக்கு இவ்வளவு கர்மத்தை பண்றாரு? அவர் ஒரு சன்னியாசி, பிக்ஷாம் தேவி போய் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு நிம்மதி தூங்கிக்கலாம். எவ்வளவு ஒர்க்கு, எத்தனை கமிட்மெண்ட், அடுத்து 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 கர்மம் 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 கர்மம். ஏன் எனில் உலக நன்மையின் பொருட்டு. இவங்க நாம போறோம் அப்படின்னா அந்த சுவாமிஜி அங்க பிரம்ம யோகானந்தா சுவாமிஜி எவ்வளவோ நம்ம உள்ள போயிட்டு ஆசிரமத்துல போயிட்டு வெளியில் வர்ற வரைக்கும் வரிசையா ப்ரோக்ராம் போட்டு வச்சுப்பாரு. நாட் ஈவன் சிங்கிள் மினிட் இவங்க வேஸ்டா பண்ணிடக்கூடாதீங்க. மேக்சிமம் இங்க வந்துட்டு போறதனுடைய பெனிஃபிட் 100% அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்குது பாருங்க ஒரு ஆத்மா மனம். அதுதான் உண்மை, அதுதான் அந்த ஞானியினுடைய வெளிப்பாடு. நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. அங்கே இங்கிருந்து போறதுக்கு முன்னால ஒரு 2-3 ஈவென்ட் சொல்லுவார், இதுக்கப்புறம் இதுமா அப்படிப்பார். அங்கே போய் பார்த்தா 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10 அப்படியே கட 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 கடன்னு அது அப்படியே ஃபுல் பேக்டு பண்ணி சாப்பாடு நைட்டுக்கு பஸ்ல போறீங்களா அந்த சாப்பாடு கட்டி எடுத்து வச்சு பேக் பண்ணி விடுற வரைக்கும் ஹவு மச் எஃபர்ட் பின்னால் இருக்குன்னு யோசனை பாருங்க. எதுக்கு பண்ணணும்? வாட் ஃபார்? அஜ்ஞானிக்கு என்ன தோணும்? இவருக்கு வேற வேலை இல்லை, தீரீர லூஸ் ஆட்டன்றோம். இது அவருக்கு பகல், இவங்களுக்கு எப்படி இருக்குது? இருட்டு. வேற வழி இல்லை, வேற வேலையில் இருக்கு. நல்லா வர பணத்தையெல்லாம் நல்லா சேமிச்சு வச்சு கடைசி காலத்துக்கு வச்சு நல்லா யூஸ் பண்ண வேண்டியதானே. வர்றது இங்க வரவும் இங்க கொடுக்குறார், இங்க வர வாங்க வாங்க கொடுத்துட்றார். அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிழைக்க தெரியாம இருக்கிறாருங்கிறது வியூ ஆஃப் சொசைட்டி. அப்படி அல்ல, அது அப்படி அல்ல. அவர் ஈஸ்வரனாக இருக்கிறார். அது கிருஷ்ணனாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு புரிஞ்சுதா? அட்வைஸ் போய் போர்க்களத்தில் நிக்கிற வரைக்கும் கூட நம்ம யார்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒரு கிருஷ்ணனோட வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதா? ஒரு அவதாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதா? எல்லா பீப்புளும் அந்த மாதிரிதான், அர்ஜுனன் மாதிரிதான். அதுதான் அடுத்தது அவதாரிக்கை. அடுத்த மந்திரத்துக்கு ஏவம் லோக சங்கிரகம் சிகீஷோஹோ ந மம ஆத்மவிதக கர்த்தவ்யம் அஸ்தி அந்யஸ்ய வா லோக சங்கிரகம் முக்த்வா ததக தஸ்ய ஆத்மவிதக இதம் உபதிஷ்யதே. எதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன, எதனால பகவான் அடுத்த ஸ்லோகத்தை ஏன் கொடுக்கிறார்? இப்ப சங்கராச்சாரியர் பாஷ்யம் சொல்றாரு. உலகத்தை அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா 26. ஏன் பகவான் 26ஆவது ஸ்லோகத்துல இத சொல்றாரு அப்படின்னா, உலகத்தின் நன்மையில் இச்சை உடைய ஆத்மவித். சோ ஆத்மவித்துனால மட்டும்தான் உலக நன்மையை தவிர வேற எதையும் சிந்திக்க தெரியாது. அவங்களால மட்டும்தான் இது முடியும். மற்றவங்க எல்லாம் புகழுக்காக நிறைய பேர் சேரிட்டி எல்லாம் பண்றதை பாக்குறோம். அவங்க பண்ற சேரிட்டிக்கும் ஆத்மவித்து பண்ற சேரிட்டிக்கும் நீங்க அந்த சேரிட்டிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாலும் ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சேரிட்டி பண்றவங்க ஒரு புண்ணியம் இது செஞ்சா நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படி பண்ணலாம். இல்ல செஞ்சா எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, ரொம்ப ப்ரெஷர் அங்க போயிட்டு ரிலாக்ஸ் சொசைட்டி ஒர்க் பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு ரிலாக்ஸா இருக்கு. இல்லை வரப்போற ஜெனரேஷன்ஸுக்கு இந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சா அவங்களாம் நல்லா இருப்பாங்க. இப்போ எங்கூட வாழ்றவங்க நல்லா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி பண்ணா ஏதாவது ஒரு புடிச்சுக்கிட்டு தான் அவங்களால பண்ண முடியும், எதே சேரிட்டியே பண்ண முடியும். ஆனா ஆத்மவித்தா வந்தவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் ஜெனரேஷன் நல்லா இருக்கணும், இதுக்காக கிடையாது. That is a great Himalayan difference between charity done by அஜ்ஞானி and ஞானி. அத சொல்றாரு, ஆத்மவித்தான பரமாத்மாவாகி எனக்கோ அல்லது மற்ற ஆத்ம ஞானிக்கோ உலக நன்மையின் பொருட்டு செய்ய வேண்டியது உலகத்தின் நன்மையில் இச்சையுடைய யாரவன் ஆத்மவித்து. யார நான் என்னது அவரே சொல்லிக்கிறார். அல்லது மற்ற ஆத்ம ஞானிக்கோ உலக நன்மையின் பொருட்டு செய்ய வேண்டியதில்லை. ஆகையால் ஆத்ம வேத்தாவின் பொருட்டு இந்த உபதேசமான, அதாவது இப்ப அடுத்த வரப்போற ஸ்லோகம் ஆத்ம கித்துக்கு தேவையில்லை, அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்காக சொல்லப்படுகிறது. இது இந்த ஸ்லோகம் யாருக்கு தேவையில்லை? எனக்கும் தேவையில்லை. ஆத்ம ஞானத்தில் நிக்கிறாங்க பாத்தீங்களா நின்னு, அவங்களுக்கும் தேவையில்லை.
ஆத்ம ஞானத்தை அறிவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த உபதேசம் தேவை. என்ன உபதேசம்? ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயே சர்வ கர்மாணி வித்வான் யுக்தக சமாச்சரன். வித்வான் அதாவது ஆத்ம ஞானி இஸ் நாட் இன் நீட் ஆஃப் பூஜா, தானம், charity, chanting, he is not in need of that. கோயில் விசிட், தீர்த்தாடனம், துலாமாச ஸ்தானம், he is not in need of that. But அந்த பாதையில் வந்துட்டு இருக்கவங்க they are in need of it. பூஜா, சாண்டிங், குரு பரம்பரா விசிட்டு, நம்மளுடைய லாங்குவேஜில் விழாக்கள், மனதில் வர ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கணும், கண்டிப்பாக செஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆசையை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்? தர்மத்துக்குட்பட்டு நீ ஆசைப்படு, ஆசைப்பட்டது தர்மத்துக்குட்பட்ட பெரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள அவர் என்ன பண்ணணும்? குழப்பிடக்கூடாது. இதைத்தான் அவர் சொல்றாரு, ஆத்மவித்தா இருக்கிறவன் குழப்பிடக்கூடாது. என்னென்ன எதுக்கு இறை வழிபாடு, எதுக்கு கல்ல போய் சாமி கும்பிட்டு இருக்கீங்க? கண்ணை மூடி உட்காருங்க, உங்களுக்குள்ள நீங்க எல்லாமே அறிஞ்சுக்கலாம். You can get moksha by just doing meditation. There is no need of temple, there is no need of abhishekam, there is no need of விளக்கே வீட்டில் விளக்கேற்றுறது, வீட்டில் சாமி கும்பிடுறது, எதுவுமே தேவையில்லை. நீ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கோந்து கண்ணை மூடி உட்காந்து மைண்ட் கேளு, புரிஞ்சு போயிடும். சில குரூப் இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்துல இந்த சக்கரத்துல இந்த சக்கரத்துக்கு போ, இந்த சக்கரத்துக்கு இந்த சக்கரத்துக்கு போ, இந்த சக்கரத்துக்கு வெளியே போனே சக்தி களம் போ, பிரம்மலோகம் எது போ, சிவகலம் போ, மோட்சம் இஸ் கேரண்டீடு. அப்படி அல்ல, எதுவுமே தேவையில்லை அவருக்கு. அத சொல்றாரு, ஆத்ம ஞானம் உள்ளவன் வித்வான், கர்ம சங்கினாம் கர்மத்தில் விருப்பமுள்ள, அஜ்ஞானாம் அஜ்ஞானிகளை புத்தி பேதம் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கஷ்டத்தில் ஒருத்தர் வரான், நீ உண்மை கரெக்டாக ஒரே அட்வைஸ் என்ன பண்ணும்? வேறு கஷ்டப்படுறிய வாழ்க்கையில், இந்த கஷ்டம் போனால் அந்த கஷ்டம் வரும், அதுக்கு அடுத்த போனால் இன்னொரு கஷ்டம் வரத்தான் போகுது, சரியா? அது உன்னுடைய கர்ம பலன், ஓகேவா? நீ என்ன பண்ணு, சாமிக்கு முன்னால் போய் உன்னுடைய கஷ்டத்தை குறைச்சிக்கிறத விட, கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணுறதை விட, நீ ஆத்ம ஞானத்தை பெற்றுவிடு. உண்மை அதுதான், சொல்யூஷன் அதுதான். ஆனால் டைரக்டாக எடுத்து என்ன பண்ணக்கூடாது? ஆத்ம ஞானத்தை பெற்றுவிடு, உபநிஷத்து படி. நீ ஆத்ம ஞானத்தை பெற்றுட்டீங்கன்னா நீ என்ன தெரியும்? இதெல்லாம் மித்தியான்னு தெரியும். நீ உன்னில் நீனே சுகித்து கொண்டிருக்கலாம். இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமாங்க? அது மண்டையில் ஏறுமா? அப்படித்தான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க மனதில் இருக்கிற கஷ்டத்துல தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கணும்? இறைவனை காமிச்சு கொடுக்கணும். பார், ஈஸ்வரன் ஒருத்தருக்கா, அவரை வழிபடு, இறைவன் ஒருவனே, அவரை எந்த ரூபத்துல அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. உனக்கு யார் வேணுமோ, எந்த பிரச்சனை வருதோ அந்த சாமி எப்படி கும்பிடணும், எப்படி சேட் பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி முதல்ல அவங்க மனதை அந்த தர்மத்துக்கு உட்பட்டு ஆசைப்பட்டு பெற 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 அந்த தர்மமே அவங்களுக்கு சித்த சுத்தியை, விவேகத்தை, வைராகியத்தை கொடுப்பதற்கு உதவி செய்யும். அப்ப எங்க லீட் பண்ணவரு, இப்படி வா, இப்படி பூஜை பண்ணி, இப்படி சேட் பண்ணி, இதுதான் ஃபர்ஸ்ட். அத சொல்ற, புத்தி பேதலிச்சிடாத. நீ உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுங்கிறக்காக அவங்கள டைரக்டா என்ன பண்ணிடக்கூடாது? வேதாந்தத்துக்குள்ள வெறும் வேதாந்தம் மட்டும் போதும், வரட்டு. அதனால பேர் என்ன வச்சுட்டாங்க அவங்க? வரட்டு வேதாந்தம். அப்படி பண்ணிடாத, அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடாத. அப்ப என்ன அர்த்தம்? சிந்திச்சு பாருங்க. கன்ஃபியூஸ் பண்றவங்க உலகத்துல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பார்க்கறோம். என்னன்னு அத பாருங்க, எப்படி ஒரு எல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் இருந்திருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இருக்கிறக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. திரேதாயுதம், துவாபரயுகத்துல இதெல்லாம் இருந்துதா என்னன்னு தெரியல. கலியுகத்துல இருக்கு, நம்ம பாக்குறோம், அதனால ஏத்துக்கிறோமே என்னமோ. அப்பவே சொல்லி வச்சுட்டாரு, புத்திய பேதலிச்சிடாத. அறகுறையா படிச்சுட்டு யாரு புத்தி பாருங்க, முழுமை அடைஞ்சவன் பகவான் சொல்லவே தேவையில்லை. அவன் புத்தி பேத மற்றவங்கள ராங்கா கைட் பண்ணி கூட்டிட்டு போக மாட்டான். ஏன்னா அவன் தான் ஃபுல் ஃபார்ம் வந்துட்டானே.
இந்த அறகுறை இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும்? ஞானத்தை பெறாமலேயே என்னன்னு கற்பனை, நாம் ஞானத்தை பெற்றுவிட்டோம், இதுதான் ஞானம் அப்படின்ட்டு ஒரு வழியை சொல்லி கொடுத்தி, புத்தி பேதலிச்சிடாத. அப்படிதான் சொல்றாரு. புத்தி பேதத்தை உண்டாக்க அது பாருங்க ஆர்டர் போடுறாரு. ஏன்னா நாம் இந்த பாதையில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு 2-3 உபனிஷத்து 4 உபனிஷத்து சரி 10 உபனிஷத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஒரு வருதுன்னா, ஐ நோ எவ்ரிதிங். ஏன் 10 உபனிஷத்து தெரியுது, மீனிங் தெரியுது, வேர்டு கேட்டால் எது கேட்டாலும் சொல்லுவேன், மனப்பாடமாக கூட சொல்கிறேன், பகவத்கீதை படிச்சுட்டேன், பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறக்காக யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு டீச். இப்போ 10th படித்தவன் 9th பையனுக்கு சொல்லித்தரான். இட்ஸ் நாட் லைக் தட். +2 படித்தவன் 10th சொல்லித்தரலாம், பிஎஸ்சி முடித்தவன் எம்எஸ்சிக்கு சொல்லித்தரலாம், சரி எம்எஸ்சி முடித்தவன் பிஎஸ்சிக்கு சொல்லித்தரலாம். இங்கே அப்படி இல்லை. ஏன் இல்லை? அங்கே குவாலிஃபிகேஷன் ஒன்றும் தேவையில்லை. அது குவாலிஃபிகேஷன் வளர்த்து தான் நீங்கள் பிஎஸ்சி முடிக்கிறீங்களா இல்லை, குவாலிஃபிகேஷன் வளர்த்து தான் எம்எஸ்சி முடிக்கிறீங்களா என்ன, அப்படி இல்லை. ஜஸ்ட்டு உள்ள கிராஸ் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா அது முடிச்சிருவாங்க. இங்கே அப்படி இல்லை. குவாலிஃபிகேஷன் இஸ் நீடட். அப்போ குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இந்த விஷயங்கள் உள்ள 10 உபனிஷத்துள்ள போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிறது கூட தெரியாது. நான் 10 உபனிஷம் முடிச்சிட்டேன்ல, ஒய் கான்ட் ஐ டீச்? நான் 2 உபனிஷம் முடிச்சிட்டேன்ல, நான் பகவத்கீதை, அது சில பேர் உபனிஷத்துக்குள்ளே வர்றதில்லை, பகவத்கீதை ஃபுல்லாக படிச்சிட்டேன்ல, ஏன் நான் டீச் பண்ணக்கூடாது? பாராயணமே பண்ணக்கூடாது பாரு சுவாமிஜி. இப்போ நான் இப்போ லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிட்டேன், ஏன் நான் ஒரு குருகிட்ட படிச்சிட்டேன், ஏன் நான் சொல்லித்தரக்கூடாது? இருக்கிறாங்க அப்படி கற்றுக்கிட்டோம், நான் சொல்லித்தரேன். அதை சொல்லித்தரக்கு சமஸ்கிருத மொழி படித்து அன்வயம் பண்ணி மீனிங் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டிக்கு வந்துட்டீங்கன்னா சொல்லித்தரலாம். ஜஸ்ட் இங்கே ஹியரக் பண்ணி அதை அப்படியே பண்ணக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்றாரு, புத்தி பேதலிச்சு வச்சிடாத. அரவரன் என்னென்ன எனக்கு தான் தெரியுமே, அப்படி அல்ல. ஞான நிஷ்டையில் நின்று பிரம்ம நிஷ்டைங்கிற குவாலிஃபிகேஷனை பெறாம என்ன பண்ணிடாத, டீச்சிங்க்கு போயிடாதுங்கிறார். பேதலிச்சிடாத, இது தேவையில்லை அது தேவையில்லை, அப்படி மக்களை ஏமாற்றுது. நீ முதல்ல ஏமாந்துருக்கிற, மற்றவங்களும் ஏமாத்திடுற. அதான் சொல்றாரு, புத்தி பேதத்தை. அதுவும் பாருங்க, யூ ஷுட் நாட். அப்போ யாரை பார்த்துதான் இவர் சொல்றாரு, நல்ல யோசனை பாருங்க. கம்ப்ளீட்டா வெளியே வந்தவன் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டத்தை கூப்பிட்டு இவர் பேசவே தேவையில்லை. இவர் என்ன நினைக்கிறாரு அங்க போயிட்டு இருக்கு போகுது, அது அவங்ககிட்ட அவரை பேசவே தேவையில்லை. இந்த இடத்துல கிருஷ்ணர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவை பேசவே இல்லை. இந்த அறகுறையா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களத்தான் கூப்பிட்டு பேசுறாரு. பண்ணிராத, உன்னை நீ என்ன நினைச்சுக்காத, ஐ எம் குவாலிஃபைட், ஐ எம் ஞானி, இத்தனை கேள்விக்கு இத்தனை வருஷம் நான் படிச்சிருக்கேன், இத்தனை குரு நான் படிச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியுன்னு பிரம்மனிஷ்டத்துக்குள்ள வராம டீச்சிங்க கையில எடுத்துடக்கூடாது. ரொம்ப தப்பாத பேதலிச்சிடாதீங்கிறார். யுக்தக சமாச்சரன்னு சர்வ கர்மாணி ஜோஷயேத்து. என்ன சொல்றாரு, கிரமமாய் கர்மம் செய்பவனாய் சகல கர்மங்களையும். இப்போ ஒரு அஞ்ஞானி என்னென்ன வகுப்புக்கு வந்துட்டார் அவரு அப்படின்னா, அவங்க என்னென்ன வேலை செய்யணுமோ, சாஸ்திரம் கர்த்தவியம்னு என்னென்ன கர்மத்தை சொல்லி இருக்குதோ அது உனக்கு அவசியம் இல்லை. ஆனா அவங்களுக்காக நீ என்னதான் பண்ணி ஆகணும், பூஜை பண்ணி ஆகணும். யூ ஷுட் பி த ரோல் மாடல். தட்ஸ் ஆல். நீ பூஜை பண்ணி ஆகணும், சாண்டிங் பண்ணி ஆகணும், எல்லா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும், நீ செஞ்சுதான் ஆகணும். ஏதோ ஊருக்கு தாண்டி உபதேசம். எனக்கு நான் ஞானி ஆயிட்டேங்க, இப்போ நான் சொல்லணும்னு வச்சுக்கலாம், நான்லாம் ஞானி ஆயிட்டேங்க, எனக்கெல்லாம் பூஜையோ சாண்டிங்கோ காலை எந்திரிக்க வேண்டியதோ ஒன்றும் தேவையில்லை. நான் 10 மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம், மத்தியானம் 3 மணி நேரம் தூங்கலாம். ஏன்னா நான் தான் எல்லாம் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், கிருத்தார்த்தக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன், அடைய வேண்டியதில் அடைந்து முடிச்சு வச்சேன். நான் எதுவும் பண்ணலினா ஒரு ஸ்டூடெண்ட் கூட உருப்படியா இருக்க முடியாது. நானே என்ன பண்ணிடுவேன், கம்ப்ளீட் எல்லாத்தையும் எடுத்துடுவேன். என்ன நினைப்பீங்க, அவங்களே தூங்குறாங்க, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கினா என்ன வரும்? அவங்கவுங்க தூக்கத்தை கட்டுப்பட என்ன சொல்றது, அது தூக்கத்திலிருந்து அந்த மாஃபியாட்ட மாட்டிட்டு எல்லாம் முடிச்சு கஷ்டப்பட்டு இருக்கிற காலையில் அந்த 6 மணி சுகத்துல தூங்கி 5 மணி சுகத்தை அணுவிச்சு பழகிறவங்களுக்கு முன்னால நான் படுத்து தூங்கி காமிச்சேன்னா என்ன நடக்கும்? இப்ப கிளாஸ் போடுறோம் 5 to 6, நானே 5:10 5:15 நான் வந்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 5:20 வர ஆரம்பிப்பீங்க. இதுதான். ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், ஒழுக்கமாகட்டும், வாழ்கின்ற முறை,
அது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டா இருக்கிறவங்களுக்கு சோபாவம் வந்திருக்கு, தெரியாம கூட அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அதை ஃபாலோ பண்றதுக்கு தப்பு சொசைட்டில தப்பு நடக்காது. இந்த அறகுறையா இருக்காங்க பாத்தீங்களா, எது சரி எது, அதாவது அந்த பிரம்மனிஷ்டத்துக்குள்ள வராதவங்க ஒரு ரோல் மாடலா போய் நின்னாங்கன்னா மக்கள் கெட்டு போயிருவாங்க. அதான் சொல்றாரு, நீ புத்தி வேதிச்சிடாத, மற்றவங்க புத்திய கிரமமா கர்மம் செய்பவனாய் சகல கர்மங்களையும் செஞ்சுதான் ஆகும். நீ ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டி ஆயிட்டியா, பக்கா குரு ஆயிட்டியா, நோ ப்ராப்ளம். அஜ்ஞானி என்ன செய்யணுமோ, ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அதை முதல்ல நீ செய். உனக்கு அது தேவையில்லதான், பட் யூ ஷுட் டூ. என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு பாத்தீங்களா, யூ ஷுட் டூ. நீ பண்ணாம இருந்தீனா அவங்க புத்தி பேதளிச்சிருவாங்க. ஏன் அவங்கள ஃப்ரீயா இருக்காங்க, நம்மளை மட்டும் ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அது புத்தி அப்படிதான் தோணும். அதனாலதான் சொன்னேன், ட்ரூ டீச்சருங்கிற கமிட்டட் டீச்சர். அவங்க அந்த கமிட்மெண்ட்டை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காதவங்க தான் குரு. எந்த காரணத்துக்காக என்ன பண்ண மாட்டாங்க, அத கமிட்மெண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த பங்க்சுவாலிட்டினா எந்த காரணத்துக்காகவும் அவர் பங்க்சுவாலிட்டி விட மாட்டார். எந்த காரணத்துக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். கிளாஸுக்கு எதற்காகவும் இதை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க தான் ட்ரூ, அதைத்தான் ட்ரூ டீச்சர்னு சொல்றோம். அதைத்தான் இவரு கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அடுத்தது படிச்சிடலாம், அடுத்த பேஜ் மட்டும் படிச்சிடறேன், சமஸ்கிருதத்தை அடுத்த வாரம் படிச்சுக்கலாம். ஏன்னா இதோட முடியுது, அந்த ஸ்லோகத்தை முடிச்சிடலாம். புத்தியை பேதலிக்க செய்வது புத்தி பேதம் எனப்படும். ஞானியானவன் கர்மத்தில் பற்றுடைய விவேகமற்ற அஞ்ஞானியுடைய புத்தியை பேதலிக்க செய்யக்கூடாது. டோன்ட் கன்ஃபியூஸ் பீப்புள். யூ நீட் நாட் டு பூஜா, யூ நீட் நாட் டு சாண்டிங், யூ நீட் நாட் டு, உங்களுடைய குல தர்மத்தில் விட்டுருங்க. குலதெய்வ கோயில்ல வழிபாடெல்லாம் தேவையில்லை, நீங்க கோயிலே தேவையில்லை, கோயில் வழிபாடும் தேவையில்லை. கண்ணை மூடி உட்கார், ஆக்னிக்கு வா, இந்த சக்கரத்துக்கு வா, அந்த சக்கரத்துக்கு வா, அது போதும். ஈஸி டெக்னிக் சொல்லாத. எவ்வாறு எனில், நான் அவசியம் செய்ய வேண்டிய கர்மா, இந்த கர்மாவினால் ஏற்படும் பலனை நான் அவசியம் அனுபவிக்க வேண்டும் என்ற இந்த அஞ்ஞானுடைய நிச்சய ரூபமான புத்தியை பேதலிச்சிராத. என் பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு வழிபாடு இப்படி இருந்தா சரியாயிரும், சாமி கோயிலுக்கு போனா எனக்கு, அதை போய் குழப்பாத. அதை அவங்களுக்கு செய்யறதுக்கு தூண்டு. எஸ் கரெக்ட், அங்க போங்க, அந்த தேவதையை வழிபடுங்கள், பிரத்யாங்கரா கோயிலுக்கு போங்க, அந்த தேவியை வழிபடுங்கள், அந்த சுவாமிஜிட்ட கஷ்டத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர் உபாசக, அவர் ஏதாவது வழிதரை அப்படி நம்ம ரூட் போட்டு கொடுக்கணுமே தவிர தேவையில்லை நீ 5 to 6 மட்டும் அட்டன் பண்ணு. ஐயோ தப்பு. அதைத்தான் சொல்ல, எவ்வளவு அழுத்தம். அது யாரு சொல்லிட்டு இருக்காருன்னு பாருங்க, டீச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இங்க கான்சென்ட்ரேட் பண்றது நாட் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஞானி. ஏன்னா அவரு பக்காவா முழுமையா ரெடியானவர், அவர் பாட்டுக்கு கரெக்டா போயிடுவாரு. அவரை கூப்பிட்டு கிருஷ்ணன் பேச வேண்டியதே இல்லை. ஸ்டூடெண்ட் இங்க பேசல, ஸ்டூடெண்ட் ஏன் போய் இன்னொரு ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணுவானா? சோ அவனையும் கூப்பிடல. யார கூப்பிடுறாரு? அறவேக்காடுகள் பண்ணாத. அப்ப பாருங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியுது. அதனாலதானே சொல்றாரு. ஏன்னா யார் அப்படி பண்ணுவாங்க, வேற வழி இல்லைங்க, அவன் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா புத்தி பேதலிச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முழுமையான ஞானம் பெறாத போது, தான் அறகுறையினே தெரியாத போது ஏன் அவங்க அந்த நிலைக்கு வராங்க தெரியுங்களா? அவங்ககிட்ட ஒரு குரு இருப்பாங்க பாருங்க, அவங்க பிரச்சனை. அவங்க ஒரு குருட்ட படிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பிரச்சனை. அது பரம்பரையே வந்துட்டு இருக்குது. அது இப்போ ஒருத்தர் இந்த தப்ப பண்றாங்கன்னா அவங்க குரு சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க ஏன் சரியில்லைன்னா அவங்க குரு சரியில்லைன்னு அர்த்தம். ஏங்க அப்புறம் இவங்களாம் போய் அதுல மாட்டுறாங்க? பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாவம் யார விடும்? வேற என்ன பதில்? ஏன் அவங்கள போய், ஏன் நான் கரெக்டான இடத்துல வந்து சிக்கினா ஏன் அவங்களாம் அதுல போய் சிக்கிட்டாங்க, இப்படி கஷ்டப்படுறாங்க? பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அக்கௌண்ட்ல இருந்தா இங்க வந்துருவீங்க. இது தான் சொன்னேன், ஒரு குருவை தேர்ந்தெடுக்குங்கிறது உங்க கையில கிடையவே கிடையாது. உங்களுடைய புண்ணியம் பாப்பம் தான் உங்களை அப்படியே ட்ரான், என்ன சொல்ற, அந்த புதமணல் இழுக்கும் பாத்தீங்களா, காலை வச்சு அப்படி இழுக்குதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் புண்ணியம் பாப்பம் தான் நம்ம என்ன பண்ணோம், இழுக்கும். காரணமே இல்லாம பிடிக்கும். நேற்று பேசிட்டு போது கிளாஸ், பிகினர்ஸ் கிளாஸ்ல, ஏன் தைத்திரியம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்னன்னு தெரியலீங்க, பிடிக்குது. அதுதான் என்னன்னு தெரியல, கத்துக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். என்னன்னு தெரியும், அதுதான் பாயிண்ட். ஏன் நிறைய பேத்துக்கு வேற வேலை இல்லை, போறாங்க இல்லையா, இந்த சாண்டிங் எவ கத்திட்டு இருக்கிறது, வாதாந்த படிச்சா பத்தாதா, அப்படி போறவங்க இருக்காங்களே. ஏன்? பூர்வ ஜென்மத்து புண்ணிய டிசைஸ், அந்த லவ் ஃபார் த தைத்திரியா சாண்டிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியலீங்கட்டாங்க. சத்தியமா அது தெரியாத உண்மை, பிடிச்சது.
ஏன் பிடிச்சுன்னு கேட்டும் தெரியாது. ஒருத்தர் பிடிக்கல, ஏங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலன்னு கேட்டு பாருங்க. ஏங்க பிடிக்கலீங்க அவ்வளோதான், ஒரே வார்த்தை, அதுக்கு மேலே நோண்டாதீங்கன்னு போயிடறாங்களா இல்லையா? இவங்களை கேட்ட என்னங்கிறாங்க, பிடிக்குதுங்க அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே நோண்டாதீங்க. தெரியாதவங்களுக்கு அப்போ என்ன, அப்போ காரணம் இல்லாமல் காரியம் வருமே என்ன? பிடித்தல்ங்கிறது காரியம், அது ஒரு காரணம் வேணுமா வேண்டாமா? அது காரணம் என்ன? புண்ணிய பாப்போம். அதான் சொல்றாரு, பலனை நான் அவசியம் அனுபவிக்க வேண்டும் என்ற இந்த அஞ்ஞானுடைய நிச்சயம். இந்த கோயிலுக்கு போகணும், இதுல எனக்கு இது கிடைக்கும் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். எனக்கு இங்க போனா எனக்கு ரிலீஸ் ஆகும் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். 40 வருஷம் அதுல வாழ்ந்திருப்பான். அவனை ஓவர் நைட்டு இழுத்துட்டு வந்துடாத. என்ன வந்துறீங்களா? ஒரு கஷ்டம் வரும்போது ஈஸ்வரன்ட்ட போய் அழுது, தேவதைகள் போய் அழுது பழகி இருக்கிறவங்க அங்க போறது வேஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்கன்னா பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். ஏன்? பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இன்னும் குவாலிஃபை ஆகல. 100% குவாலிஃபிகேஷன். இந்த நான் என்ன சொன்ன நத்தாத்தில் நிக்கிற மாதிரி இது கம்ப்ளீட்டா. ஒரு முதல்ல வந்து கிளாஸுக்கு வரக்கு முன்னால ஒரு பிரச்சனைனா கோயில்ல ஓடி கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்தி வாழ்ந்திருப்பான். அவனா அதுல எந்த வித பிரயோசனம் இல்லை. அதெல்லாம் மித்தியா, எது தேவதைகளை மித்தியா, அங்கேயே நீ கும்பிடுற, நீ வா சத்தியத்துக்கு வான்னு கூப்பிட்டா பிரச்சனை வர்ற காலத்துல அவனுக்கு என்ன பண்றனே தெரியாது. ஏன்னா அங்க போனா வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் முழுமையான ஞானத்துக்கு வரல. அப்ப எங்க போவான் அவன்? திரிசங்கு சொர்க்கமாட்ட பைத்தியகார ஆஸ்பத்திரிலாம் போய் சேரணும் அவன். புரியுதுங்களா? we are dealing with mind, not hand. உடச்சிட்டா மறுபடியும் தைச்சு விட்றக்கு, பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்றக்கு, இட் இஸ் நாட் ஹேண்ட், இட் இஸ் நாட் அ போன், இட் இஸ் நாட் அ மசில், இட் இஸ் அ மைண்ட். ஸோ வி மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அதனால தான் சொல்றது, ஒரு ஸ்டெப்லையும் ஸ்டூடெண்ட்டை வந்து சரியான பாதையில கூட்டிட்டு போகாத போது தப்புன்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும். அப்படி இல்லாத போது அவன் என்ன ஆயிடுறான்? குருவாக ஆகும்போது பிரச்சனை போய் அவன் மாறினா பரவாயில்ல, ஒரு கூட்டத்தை என்ன பண்ணி வச்சிடறாங்க, எடுத்து வச்சுருவான். அதான் சொல்றாரு, புத்தியை பேதலிக்க செய்யாத அறவேக்காடு மற்ற மக்களுடைய ஜனங்களை புத்திய. இப்ப பாத்தீங்களா யாருக்கு இந்த ஸ்லோகன்னு? ஆனா இதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க பாருங்க, இது எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அறவேக்காடா இருக்கிறவங்க இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவங்கள தான் போய் கேட்கணும். ஏன்னா அறவேக்காட்டத்தை கரெக்டா பிடிக்கிறாரு. பண்ணிராத பண்றாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகத்தை அதையும் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பின் என்ன செய்ய வேண்டும்? சமாஹித சித்தமுடைய வித்வான். உனக்கு என்ன வந்திருக்கணும்? சமாஹித சித்தம். ஹிதம், ஹிதம்னா நன்மை, எல்லாருக்கும் சமமான நன்மையை அடையணும்னு மனதில் எண்ணம் வந்த வித்வான். அஞ்ஞானியை போல் அவர்களுடைய கர்மத்தை சாஸ்திர அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? சாஸ்திரம் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்கு. மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு கூடாது. உனக்கு இந்த பிரச்சனையா பாரு, சாஸ்திரம் இந்த பிரச்சனைக்கு இதை செய்யுங்குது. குழந்தை இல்லாம கஷ்டப்படுறியா, புத்திர காமேஷி ஹோமம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லுது, பண்ணு. அப்படித்தான் சொல்லணும். புரியுதுங்களா? சாஸ்திரத்தில் என்ன அந்த பிரச்சனைக்கு கர்மகாண்டத்துல என்ன சொல்யூஷனோ அதை சொல்லு. நீ என்ன பண்ணாத, கண்ண முடிக்கு வந்து ஓம் கிளீம் கிளாம் சொல்லு, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அங்க என்ன இருக்கோ அதை நீ சொல்லு. கர்ம ஊக்கத்தோடு, அது பாருங்க எப்படி ஊக்கத்தோடு கர்ம நன்றாக அனுஷ்டித்துக் கொண்டு அவங்களும் அனுஷ்டிக்கணும், மற்றவங்களையும் அனுஷ்டிக்க வைக்கணும். எனக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக அவங்க அனுஷ்டானம் ரோல் மாடலா இல்லாம சிஷ்யனை, இதே தான் பேரண்டிங் நம்ம பாக்குறோம். இப்ப ஒரு குழந்தை எந்த மாதிரி வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நாம நினைக்கிறோம் அந்த குழந்தைய சொல்லி சொல்லி ஏதாவது வாயிலேயே வட சொல்லலாம்னு நினைக்கிறோம். இது நல்லது சாமி, அது அப்படியே இதெல்லாம் வாயில வட சொல்ற வேலை. நீ கால் நேரத்து எந்திரி, நீ வந்து டிவி பார்க்காத, இப்படி இது வந்து வாயில வட சொல்ற வேலை. நீ அது டிவி பார்க்க கூடாதுன்னா நீங்க குழந்தை இல்லாதப்ப கூட டிவி பார்க்காத ஆளா இருக்கணும். அது ஸ்கூல் கணிச்சிட்டு டிவி பார்க்கறனே என்ன ஊருக்கு உபதேசமா? அது ட்ரூத்னஸ் உள்ள இருக்கணும். ட்ரூனஸ். குழந்தை எப்ப டிவி பார்க்க கூடாது, செல்போன் நோண்ட கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்ப நான் அந்த குழந்தை இருக்கும்போது மட்டும் பார்க்க மாட்டேங்கிறது நடிப்பு. நான் குழந்தை இல்லைனாலும் நான் பார்க்க மாட்டேன். குழந்தை இது சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அத குழந்தை இல்லாதப்ப கூட நான் சாப்பிடாம இருக்கேன். பாத்தீங்களா? ட்ரூ மதர். சில பேர் நடிச்சுட்டா போதும், குழந்தை இருக்கிறப்ப கணவன் மனைவி நிறைய பேர் சொல்றது அது ராங் கான்செப்ட். அதோட நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜென்ரலா ஒரு ஒப்பீனியன், குழந்தைக்கு முன்னால சண்டை போடாத, இட்ஸ் ராங். தயானந்த அப்படியே புட்டு புட்டு வச்சாரு. குழந்தைகளுக்கு முன்னால என்ன சொல்றோம்? சண்டை போடாதீங்க. குழந்தைங்க அந்த அப்ப குழந்தைங்க அந்த போனா அப்படியே அப்படியே கேட்பாரு, குழந்தைக்கு முன்னால சண்டை போடாதுன்னு சொல்றீங்களே, குழந்தை அந்த போனா சண்டை போட்டுக்கலாமா?
ஒரு கேள்வி அப்படியே மூஞ்சி அரைச்ச மாதிரி இருக்கும். அப்போ யூ ஆர் ஆக்டிங் பிஃபோர் த கிட். நீ நடிக்கிற நாடகம். பப்பு வேகாதுன்று இங்க நீ குழந்தை இல்லாதப்போ எப்படி இருக்கணும்? அப்ப என்ன ரூட் காசு பிடிக்கிறார் அவரு? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராம வாழ்க்கை எப்படி வாழணும்னு நீ கத்துக்கிட்டு நீ ரோல் மாடலா சண்டை போடாம இருந்தீனா, நீங்க ஒண்ணு வளர்த்துறீங்க பாத்தீங்களா குழந்தை, அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க பாத்தீங்களா, அதுவும் அது புருஷன்கிட்ட ஒய்ஃபு கிட்ட எப்படி சண்டை போடாம ஸ்மூத்தா லைஃப் எப்படி கொண்டு போறதுங்கிறது பார்த்து கத்துக்கணும். இந்த வாயில வடை சுடுற வேலையில ஆகாது. வாயில வடை சொல்ல என்னங்க, ஊருக்கு தாண்டி உபதேசத்தை நான் வாயில வடை சொல்ல ஊருக்கு தான் உபதேசம். குழந்தைக்கு எல்லாம் உபதேசம் சூப்பரா பண்ணுவோம். நீ கவலைப்படாத சாமி, எதுக்கு இப்படி சோகமாகற, வாழ்க்கையில ஒரு இடத்துல தோத்தா என்ன, அட்வைஸ் பண்ண சூப்பரா பண்ணுவோம். ஒரு இடத்துல தோத்து போயிட்டியா அடுத்த வெற்றி காணலாம். நீ தோத்து போற இடத்த குழந்தை பாக்கும். அந்த தோத்து போன இடத்துல நீ எப்படி மீண்டு வரேங்கிறது அது தினம் பாக்குது இல்ல. அந்த தோல்வியை நீ எப்படி ஏத்துக்கிட்ட, எப்படி டென்ஷன் ஆனியா, கோவப்பட்டியா, சோகமா போனியா, அழுதையா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அம்மா பார் எப்படி இருக்கா, பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய சக்தியா, அப்பா அந்த குழந்தை அது அப்படியே அதெல்லாம் சூக்ஷ்மங்க. நம்ம சூக்ஷ்மத்துங்கிற கான்செப்டே மறந்துறதுனால ஸ்தூலமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த சூக்ஷ்மம் அப்படியே அங்க கன்வே ஆகும். ஒரு பிரச்சனை அம்மா எப்படி பாக்குறா, அது எப்படி சொல்யூஷன் பண்றா பாரு. அப்ப அந்த குழந்தை என்ன படிக்கும், ஓ பிரச்சனைன்னு வந்தா இப்ப அம்மாவை போல் இருக்கணும். அதுதான தவிர இந்த நான் நீ உனக்கு சாமி உனக்கு சாமி என் பிரச்சனையெல்லாம் நீ கம்பேர் அதுல உன்னை விட ரொம்ப பெரிய அது பிரச்சனைனா உனக்கு எனக்கு அதுதான். நாம என்ன சொல்லுவோம், இந்த சாமி உனக்கு வந்து சின்ன பிரச்சனை எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அதனால நான் அழுகிறேன். அது சொல்லும், உனக்கு உன் பிரச்சனை பெருச்சு எனக்கு என் பிரச்சனை பெருச்சு. குழந்தை சொல்லும், மனசுல நினைக்க சொல்லாத குழந்தைக்குள்ள உனக்கு எப்படி உன் பிரச்சனை பெருசு நீ நினைக்கிறியோ அதனால நான் அழுகிறேன் அதனால சண்டை போடுறேன் நீ நினைக்கிறியோ அதே போல் எனக்கும் என் பிரச்சனை பெருசு. நாம என்ன சொல்றோம், குழந்தைக்கு தானே சின்ன பென்சில் தானே சாமி காணாம், ஒருத்தர் எடுத்துக்கிட்டான் ஒருத்தனைக்கு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிட்டான் ஏதோ ஒன்று சொல்லும், அது நம்ம ரொம்ப சுச்சிப்பியே எடுத்துக்குவோம். தப்பு தப்பு. நமக்கு கணவனும் போட்ட சண்டை பெருசு, அது ஃப்ரெண்ட்கிட்ட போட்ட சண்டை சின்னதுன்னு பாக்குறமா இல்லையா, அதையே அந்த குழந்தை ஏத்துக்காது. உனக்கும் வீட்டுக்காரருக்கு வர சண்டை பெருசு நீ சொல்ற, அதேதான் உனக்கு மனசு எவ்வளவு ஹர்ட் ஆச்சோ அதேதான் நானும் என் ஃப்ரெண்டு சண்டை போடும்போது எனக்கு மனம் ஹர்ட் ஆச்சு, உனக்கு புரிஞ்சுக்க தெரியலங்கிறது அது நம்மளுக்கு முன்னால புரிஞ்சுக்கும். சோ வாயில வடை சுடாதீங்க, வாழ்ந்து காமிக்கணும். அப்போ இது வந்து நாட் ஒன்லி குரு சிஷ்யா, ஏன்னா அம்மாங்கிறவ 50% குருவா இருக்கிறாங்க. அதனால அம்மாங்கிற கேரக்டர் பிடிக்கிற. அம்மாங்கிறவங்க குருவா இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட குருவா இருக்காங்களோ அப்படிப்பட்ட சிஷ்யன் உருவாவான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.